ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிசி சமையல். இஃப்தார் ஸ்பெஷலான ஒரு சூப்பரான ரோஸ் மில்க் தான் நம்ம செய்ய போகிறோம். ரோஸ் மில்கில் இவ்வளோ சூப்பராக செய்யலாமா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரிச்சாக க்ரீமியாக வந்திருக்கும். நிறைய கடல் பாசி, சப்ஜா சீட்ஸ், பாதாம் மிஸ்லாம் போட்டு அடிக்கிற வெயிலுக்கு நல்ல உடம்புக்கும் நல்ல சில்லாக குழுன்னு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி இதில் ஆல் ஆப்ஷன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு க்ளீனான கடாயில் 1 லிட்டர் கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பசும்பால் வந்து எடுத்துருக்கேன். இதில் வந்து ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. இப்போது நான் 1 லிட்டர் கெட்டியான பால் வந்து எடுத்துட்டேன். இது வந்து நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு கடல் பாசியை எடுத்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுருவோம். பால் பொங்கி வர்றதுக்குள்ளே இது நல்லா ஊறட்டும். இப்போ பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் வந்து எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குறனால டேஸ்ட் நல்லா வந்து ரிச்சாக இருக்கும், நல்லா க்ரீமியாக வந்திருக்கும். கண்டென்ஸ்ட் மில்க் வந்து சேர்த்தாச்சு. இப்போ இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துப்போம். நான் வந்து பாதி கண்டென்ஸ் மில்க்கும் பாதி சுகர் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துக்கலாம், இல்லை ஃபுல்லாக சுகர்லேயும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நம்ம ஏற்கனவே பசும்பால் சேர்த்துருக்கனால இன்னுமே டேஸ்ட் நல்லா சூப்பராக, அது நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொங்கி வர ஆரம்பிச்சிடும். சைடில் வர ஆடை எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுடுவோம். டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இப்போ சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா இப்போமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த சுகர் நல்லாவே வந்து கரைஞ்சிருச்சு. இது அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே வந்து ஆற விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நல்லா சில்லுன்னு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் இன்னொரு க்ளீனான கடாயை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடல் பாசியை வந்து காய்ச்சி எடுத்துப்போம். அந்த தண்ணியோடய சேர்த்து வந்து சேர்த்துருவோம். ஜவ்வர்ஸ் கடல் பாசி பாருங்கள், நல்லா வந்து சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். அந்த கடல் பாசி எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும். இப்போ கடல் பாசி நல்லா கொதிச்சிருக்கு. பாதி அளவுக்கு நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு அந்த ரோஸ் மில்க்லேயே வந்து சீனி வந்து சேர்த்துருக்கோம். வந்து பாதி சேர்த்தா போதும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இந்த சுகரும் மீதி இருக்கிற கடல் பாசி நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும். இப்போ கடல் பாசி சீனி நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட் ஏதாவது வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பிளேட் வந்து எடுத்துப்போம். இதில் நம்ம இப்போ கடல் பாசியை வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த சின்ன சின்ன துண்டுகள் வந்து இருக்கும் கரையாமல். அதோடு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. வடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிளேட்டில் வந்து வடித்து ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்து வந்து செய்கிறேன். ஒரே கலராக தான் செய்கிறேன். நீங்கள் வந்து 2 இல்லை 3 கலராக கூட செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அந்த கடல் பாசிலையும் ரோஸ் மில்க் எசன்ஸ் செய்யும் போது நல்ல ஃப்ளேவர், நல்ல வாசமாக வந்திருக்கும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வெளியிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் வந்து எடுத்துருக்கேன். அதை வந்து பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். சப்ஜா விதை வந்து நல்லா வந்து ஊறி வரட்டும். இப்போமே பாருங்கள் லைட்டாக ஊற ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஊறி வரட்டும். இப்போ எல்லாமே நல்லா ஆறி வரட்டும். கடல் பாசி, பால், சப்ஜா விதை நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். நான் வந்து 10 நிமிஷம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சின்னதாகவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணவே அவ்வளோ சாஃப்டாக ஈஸியாக வந்திருக்கு. இப்போ இதே போல் ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போது எல்லாமே கட் பண்ணியாச்சு. பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக செம்மையாக வந்திருக்கு. அந்த கண்ணாடி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. நான் வந்து இந்த அளவுக்கு இந்த ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸில் அங்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் சப்ஜா சீட்ஸும் நல்லா ஊறி நல்லா பெருசு பெருசாக ஆகிருக்கு. இப்போது பாலுமே வந்து நல்லா ஆறி இருக்குது. இந்த மேலெல்லாம் பாருங்கள் நல்லா ஆடெல்லாம் நல்லா வந்து நல்லா எல்லோயிஷாக வந்துருக்கு. பார்க்கவே நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து மறுபடியும் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸுக்கு பதிலாக ரோஸ் சிரப் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் ரோஸ் சிரப் சேர்க்குறீங்க அப்படின்னா அதிலே வந்து சுகர்லாம் சேர்த்துருப்பாங்க. அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரோஸ் மில்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெல்லியை வந்து இதில் சேர்த்துடலாம். நான் எல்லா ஜெல்லியுமே வந்து சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சப்ஜா சீட்ஸையும் சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து பாதாம் பிசின் வந்து ஊற போட்டிருக்கேன். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். நான் வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து ஆயிடுச்சு ஊற போட்டு. ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து ஊற போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு ஜெல்லி மாதிரி ஆயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ சூப்பரான உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக வந்திருக்கும். இதில் நம்ம கடல் பாசி, பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தார் நேரத்தில் செம்ம சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ஹீட் நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகும். இஃப்தார் நேரத்தில் மட்டும் இல்லை, வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வெயில் நேரத்துக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நிறைய கடல் பாசி, சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின் எல்லாமே சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய டிஷ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லே வந்து நிறைய இஃப்தார் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.